ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஷாப்பிங்னு கிளம்பி வந்துடுறாங்க. அம்மா இன்னைக்கு என்னம்மா எடுக்க போறீங்க? சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் சொல்லி எத்தனை முறை விசிட் பண்ணுவீங்க கடைக்கு நீங்க? கடையில் வேலை செய்கிற முறை உட்காந்துருக்கு நீ. அவங்க இடமா யாருக்குமா அது? சர்ப்ரைஸா? நல்லா தான் இருக்குமா? செலக்டடா? எப்போ எடுத்தாலும் பிங்க்கு ஆனியனா? சரி, ஏதோ கலர் சொல்கிறாங்க. தங்கச்சி எப்பவும் எடுக்கிற போல தான் யூனிஃபார்ம் மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் எடுத்துருச்சு. தான் சூப்பராக இருக்குது, கலரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு வந்தீங்களா? ஏதோ சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொன்னீங்க. சூப்பராக இருக்குதுமா, நல்லா இருக்குமா, எக்ஸலண்ட்டாக இருக்குமா. சின்ன முதலாளிங்க கௌதம் அவர்கள் வெக்கப்படுறாருங்க. ஷாப்பிங் பண்ணி மீனம்மா டயர்டாகி வெளியே வந்துட்டாங்க. ஒரு வழியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மங்களத்துக்கு தான் போகிறோம். பிகாஸ் நாளைக்கு எங்கள் சரவணஞ்சத்து பார்க்கும் வாசிச்சத்துக்கும் ஆனிவர்சரி. மாமா உனக்கு தான் மாமா? அவங்களுக்கு மாமா, அவங்களுக்கு சித்தப்பா. எங்கள் தங்கச்சி நாளைக்கு கல்யாண நாளுங்க, ரொம்ப நாளாக. அதனால தங்கச்சி ரொம்ப நாளாக வர சொல்லிட்டே இருந்தா, அதனால கிளம்பிட்டோங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கணும். காலையில் 11 மணிக்கு வர சொன்னாங்க. நாங்கள் சாயந்தரம் 5 மணி ஆகிற ரெடி ஆகிறதுக்கு. அங்கே தாங்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அழகான இயற்கைக்கு நடுவே பயணம் தொடர்ந்தது. டெஸ்டினேஷன் வந்து சேர்ந்துட்டாங்க. தங்கச்சி ஊர் வந்தாச்சுங்க. முன்னாடி வந்துருக்குறாங்க. பிளாக்ல வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் பிளாக்ல வந்திருக்கீங்க. நான் வேற கட்டிக்கலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இது அன்னைக்கு நாத்தனார் வீட்டுக்கு வரது துக்கம், தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வரது துக்கம், அதனால பிளாக்ல வந்திருக்காங்க ரெண்டு பேரும். துக்கமா? தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. தம்பி பாத்தீங்களாங்க, மோசம் பண்ணிட்டாங்க. இவங்க ஷார்ட்கட்ல வந்துட்டாங்க என்னை விட்டுட்டு. தம்பியோட வீடு தங்கச்சி வந்து முருங்கை எடுத்து வந்துச்சுங்க. அதுதான் கிஃப்டா? அதானம்மா? இல்ல, இது நம்ம வீட்டு செடி முருங்கை, அதனால ஓகே. அன்னியாருக்கும் உண்டு. அது நீ தர தேவை, நானே எடுத்துன்னு போவேன். நைட்டுக்கு அவ்வளவுதானா? செப்பரேட் ரூம், ஏசி ரூம். நான் ஒண்ணுக்கு மட்டும் தானா, தங்கச்சிக்கு இல்லையா? அண்ணனுக்கு இல்லையா? மேல போய் மொட்டை மாடல பழகணும். ஹாய் சொல்லுப்பா எல்லாருக்கும். இவர் தாங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர், எங்களுடைய நாடி துடிப்பு, எங்களுடைய பேஸ்மெண்ட் எல்லாமே இவர் தாங்க. கை கொடுப்பாங்க. சின்ட்டுங்க, ஹாய் சொல்லுப்பா. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டீ சாப்பிட்டு வேலையில் ஏறிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஜல்லி எல்லாம் கொட்டி விட்டு கல்லுக்கான்னு ஏதோ விளையாட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்களாம் இவங்க கூட. குழந்தை நம்பர் 1, குழந்தை நம்பர் 2 ரொம்ப பெரிய குழந்தையா இருக்கே. இந்த விளையாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா மீனம்மா வந்து கில்லி மாதிரி விளையாடுவாங்க. என்னப்பா? வில்லேஜ் விளையாட்டுலாம். வில்லேஜ் கேர்ள் மீன் குட்டி. மீனம்மா தான் வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறா. தங்கச்சி கூட போட்டியிடுது. சுபாஷ் விளையாட்டுருக்காங்க. கோழி குஞ்சு சேரன் வளர்க்குறதுங்க. இது சூப்பராக இருக்குப்பா, கலரா. இது பாருங்களேன். சரிப்பா, அது பார்த்துக்கண்ணா, ஜாக்கிரதையாக வளர்க்கணும், ஓகேவா? டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். கேக் வாங்கிறதுக்காக பேக்கரிக்கு கிளம்பி போயிட்டாங்க. மச்சாங்க கடை ஓனர் இவர் தான். மச்சான் கடையில் தாங்க கேக் வாங்க வந்திருக்கோம். மச்சி ஒரு ஹாய் சொல்லு. ஏங்க நாங்கள் கெஸ்ட்டாக தாங்க வந்தோம், எங்ககிட்டே வேலை வாங்குறாங்க. இதே ஊரில் எங்கள் அத்தை பொண்ணோட வீடும் இருக்குங்க. சரி, அவங்களையும் போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டலான்னு போனால் அவங்க ஊரில் இல்லை. கேத்ரின் மட்டும் லெக் பீஸ் வந்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பாவம். ஏன் என்னாச்சு? ஏங்க எப்பவுமே இவன் திருடி சாப்பிடுவாங்க. ஐயோ பாவங்க, இந்த குழந்தைக்கும் லெக் பீஸ் வெயிலியாங்க. சரிம்மா, ஓரமாக உட்காந்து சாப்பிடுமா. அதான் வெயிலியா லெக் பீஸ், அதுக்கு என்ன பண்ணுறது? சுபாஷும் மீனம்மா பார்த்தீங்கன்னா வீட்டுள்ள உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிரியாணிங்க, பயிர் பச்சடி, முட்டை. என்னடா இது? மேரேஜ் கப்பலுக்காக வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பண்ணி. தம்பி ஃபோட்டோ எடுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று அலப்புற பண்ணுறான் பாருங்க இவன். கை டேய் என்னடா கை இன்னைக்கு எங்கள் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண நாளுங்க. 10 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். வாசுகி வந்து என் தம்பியை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும்
அன்பாவும் அதனால தான் வண்டியை ஓடிங்குதாட்டம். பார்த்துக்கிறதுனால மட்டுமே இது அந்த ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. தம்பியும் பார்த்தீங்கன்னா அப்பாவிங்க, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஒன்றும் தெரியாதுன்னா ஒன்றுமே தெரியாது. 1 கிலோ தான் சாப்பிட்றதுக்கு மேலே சாப்பிடுவேன். காமெடி அப்பாட். தம்பி வந்து தங்கமான தம்பி, தங்க கம்பி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கு வந்து ரொம்ப அன்பு, அளவில்லா அன்பு. அவங்க வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட கூட சாப்பிடாதுன்னா பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டாங்க. இதில் எப்பத்துல இருந்துமா? சூப்பர்மா. எங்கள் வீட்டுக்காரர் கிடச்சது எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. வேறு எங்கேயாச்சும் எனக்கு இது போல் வாழ்க்கை அமைஞ்சிருக்குமான்றது தான் எனக்கு தெரியல. ஆனால் இத்தனை வருஷம் எங்களுடைய லைஃப்பில் ஒரு நிறைய சந்தோஷம், நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். கஷ்டத்தை காட்டிலும் சந்தோஷம்தான் அதிகம். வேறு யாரையாச்சும் நான் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கிடச்சது பெரிய ஒரு கிஃப்ட்டு. வீட்டுக்காரர் மூலிமா நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க. அதுக்காக நன்றி. கிஃப்ட்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவங்க கிஃப்டே வாங்கி தரமான்றாங்க. நானே ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் அவன். சரி, கேக் வெட்டிடலாமா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களே இல்லையா? கூப்பிடல. ஏன்பா கூப்பிடல? ஆடா பாவீங்களா டேய், போய் ஏன்டா கூப்பிடல? நீங்க சண்டை போட்டியா? சண்டை போட்டே இல்லையா? போட்டோ பாத்தியா? போட்டோல நீ இருக்கிறியா? இல்ல. ஐயோ கோயந்து டேய், என்னமா நியாயமாடா இத? கோயந்து சண்டை போட்டான்டா. வரும் அப்படிதான் வரும். ஹாப்பி பர்த்டே டு டேய். ஹாப்பி பர்த்டே இல்லையா? டேய் கல்யாணம் ஆகலடா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னடா இது லவ் ஷேப்ல கட் பண்றாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்தத. போட்டோ போஸ் கொடுக்கறானே தவிர கொடுக்க மாட்டறாங்க. டேய் ஊட்றா டேய். அவன் மட்டும் தின்ட்டாங்க, பாசுக்கு மட்டும் ஊட்டவே இல்ல. ஹாப்பி மேரிட் லைஃப். கேக் குடிசல அப்பத்துல இருந்து கேட்டு இருக்குங்க. தள்ளி விடுறாங்க அவன். ஏய் நீ போட ஓரமா, அப்புறமா வேணும். ஹாப்பி ஆனிவர்சரி. குட்டீஸ் எல்லாம் ஒன்னா நில்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாடா. எப்போ என்னமோ சண்டை போடுறானுங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரே ட்ரெஸ் போய் நைட்டு திட்டு வாங்கி கோவப்பட்டு பைக்ல யாராச்சும் சொல்லி லக்கேஜ் ஐயோ நான் பாவீங்களாம்மா. கூட நீ கூட லக்கேஜ் தாமான்னாரு. என்ன பார்த்தா லக்கேஜ் மாதிரி தெரியுதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே ட்ரெஸ் சொன்னாலும் சரி பாஸ் நில்லுங்க, போட்டோ எடுக்கிறேன். சென்ட் ஆஃப் கொடுத்துட்டு கிளம்ப போறேங்க.